ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, விமர்சனங்கள் முன்பு விழுந்து விடாதே, விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதையாக விதைக்கும் என்றும் மறந்து விடாதே. இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது, இல்லை நம்ம நல்லதே பண்ணாலும் சரி, அது கெட்டதாக நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம போக விட்டுட்டு பின்னாடி புறமுதுகில் இவ அப்படிப்பா அவள் அப்படிப்பா நம்மளை பற்றி தப்பாகவும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்களோட பேச்சை நம்ம காதில் கேட்டோன்னு வைங்களே, நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றத மறந்துடுவோம். அவங்க சொல்கிறத பற்றியே நம்ம யோசிச்சுட்டே ஓவர் திங்கிங்லேயே இருந்துட்டோன்னா நம்ம உடல்நிலை பாதிப்பும், அது மட்டும் இல்லாமல் நம்ம எதை செய்யணும்னு நினச்சோமோ அதையே மறந்துட்டு நம்ம வாழ்க்கை ஒரே இடத்துல தேங்கி நின்றோம். ஸோ அந்த மாதிரி என்றைக்கும் தேங்கி நின்றாதீங்க. விடாமுயற்சியோடு நீங்கள் இருங்க. விஸ்வரூப வெற்றி நமக்கு கிடைக்கும். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷோ, இவன் வேற நொய்யின்னு ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கான். எத்தனை தடவை தான் கட் பண்ணி விடுறது? கட் பண்ணி விட்டா வச்சும் தொலைய மாட்டேங்கிறான். அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அடியே, யாரடி நொய்யின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது? எடுத்து தான் பேசி தொலைய. என்னத்தை எடுத்து பேச சொல்ற? இல்லை என்னத்தை எடுத்து பேச சொல்ற? ஃபோன் அடிக்கிறது வடிவு. இப்படி எனக்கு இந்த கிழவனை கட்டி வைக்க போறாங்கன்னு சொல்லி எப்படி அவங்ககிட்ட சொல்றது? சொல்லுங்க பாப்போம். ஏண்டி, நான் மட்டும் என்னடி ஆசையாடி பட்டேன்? அந்த படுபாவி இப்படி ஓடி போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இந்நேரத்துக்கு அவள் இங்கே இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம இருக்க வேண்டிய இதே வேறடி. அவளை கட்டி வைக்கிறோன்னு எம்பிட்டு சந்தோஷமா நீ சுத்திக்கிட்டு தெரிஞ்ச. யாராவது ஏதாவது ஒன்று சொன்னமா வச்சமா? ஒன்றும் கிடையாது. இப்ப நிலைமை சரியில்லை, அதனால கொஞ்சம் இதா இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கடி. பாருங்க, என்னாலெல்லாம் பொறுத்துக்கிட்டு போக முடியாது. எனக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? பாரு, அந்த தம்பிக்கு போன் போட்டு சொல்லு, இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை, வீட்டில் கொஞ்சம் அதான் பிரச்சனையா இருக்கு, நானே உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லுடி. அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கூடாதுடி. இதுல எவன் அரசன் எவன் புருஷனே தெரியல. என் தலையெழுத்தே இப்படி இருக்குது. உங்களோட ஆசைக்கு என்னைய தீனி ஆக்கணும்னு நினைக்காதீங்க. நான் மனுஷியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவளை மாதிரிலாம் அமைதியா இருக்கிற ஆளும் கிடையாது. நான்லாம் வீடே ரெண்டாக்கி விட்டு போயிருவேன் சொல்லிட்டேன். சரி சரி, கோவப்படாத போ. அந்த தம்பிக்கு போன போட்டு சொல்லிடு. அந்த தம்பி எதுவும் நினைச்சுக்க போறாருடி. ஆமா, இதுதான் உனக்கு குறைச்சல். எப்பா, ஆள் இல்லையா? சரி, நம்ம வடிவுக்கு போன் போட்டு சொல்லிட வேண்டிதான். எங்க போறீங்க? யோ, என்னையா பேய் மாதிரி பின்னாடி நிக்கிற? கொஞ்ச நேரத்துல மூச்சே நின்னு போயிருக்கும் போல இருக்கு. என்னம்மா ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன சொல்லி விட்டுட்டு போனாரு எங்க அண்ணன்? எங்க போனாலும் எங்க வந்தாலும் பின்னாடியே போகணும், பின்னாடியே வரணும்னு சொல்லி இருக்காருல்ல. அதுக்குன்னு எங்க போனாலும் வருவியா? நீங்க எங்க போனாலும் நாங்க வருவோம். எந்த மூளைக்கு போனாலும் சரி, எந்த ஜில்லாவுக்கே போனாலும் சரி. நவரியா நவரியா? எங்கேயோ போனீங்க, இப்ப வீட்டுக்குள்ள போறீங்க. உயிரை விடலான்னு போனேன். உயிர் எடுக்கிற யமனே வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது எதுக்கு அங்க போய் உயிரை விடணும்னு தான் உள்ள போறேன். வாய் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஊறுபட்ட வாய் இருக்கு போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆடாத மாடைய ஆட வைப்பாரு எங்க அண்ணே. இதெல்லாம் யாரு? கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உருட்டி பொருட்டி பொட்டி பாம்பா அட்டங்க வைக்க போறாரு, அப்ப தெரியும். என்னடி, அந்த தம்பி கிட்ட சொல்லிட்டியா? எப்படி சொல்லுவ? வெளிய போனோன்னு தான் வாரேன்னு தெரியுதுல்ல. என்னடி? ஐயோ, வடிவு கிட்ட பேசுறான்னு வெளியே போனா இந்த வெளியே 2 கரடி பொம்மையை நிறுத்தி வச்சிருக்கானே அவன் அப்படியே பின்னாடி பேயாட்ட நிக்கிறாமா. திரும்பி பாக்குற கொஞ்ச நேரத்துல உயிரே இல்ல. என்னடி சொல்ற? வெளியேதான் நிக்கிறானுங்களா? ஆமா, ஒரு காட்டு பண்ணியை காண, ஒரு கரடி மட்டும் அங்க வெளியே நின்றுட்டு இருக்கு. என்னடி, இவனுங்க போவே மாட்டானுங்க போலையடி. ஐயோ, நவருமா. கடவுளே, என்னன்னா இது? சொந்த வீட்லயே ஜெயில் கைதி மாதிரி அடைஞ்சு கிடக்கிறதா இருக்கு. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. அடியே, நீ மட்டும் என் கையில கிடைச்ச உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. எங்களை சிறை கைதி மாதிரி சிறையில் அடைய வச்சுட்டலடி. விட மாட்டேன்டி, உன்னைய விடவே மாட்டேன். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே பாரு. ஐயோ, அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வேலை தன்னவால நடக்கும் போல இருக்குது. என் மருமகாரி அங்கே நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் இங்கிட்டு இருக்க பொருள் எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டா. ஒரு வேலை விளையாது.
இப்போ சொந்த ஆத்தா வீட்டில் இருக்கானோனே காலங்காத்தில் வாசல் கூட்டுறா, வாசல் தெளிக்கிறா, கோலம் போடுறா, தண்ணி எடுக்கிறா, சோறாக்குறா, குழம்பு வைக்கிறா. அப்பப்பப்பப்பப்பப்பா, நம்ம வீட்டில் இருந்தால் தான் ஒரு வேலையும் வழங்க மாட்டேங்குது. ஆத்தா வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாளம்மா. நம்ம வீட்டில் நான் ஒன்று விற்று வச்சுருக்கேன் பாரு. ஐயோ, பொண்டாட்டி எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பான். அவன் சமயக்கட்டில் உக்காந்துக்கிட்டு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா, இவ கால் மேலே கால் போட்டு உக்காந்துருப்பா. இங்கே வாரு எப்படி வேலை பார்க்குறான்னு. நம்மக்கிட்ட தான் நடிச்சுக்கிட்டு திரியிறாளுங்க. அம்மா எனக்கு சோறாக்க தெரியாது, குழம்பு வைக்க தெரியாது, அதை தெரியாது, இதை தெரியாதுன்னு. அடடடடடடா. அத்தை, உள்ள நான் வலை வச்சிருக்கேன், யாராவது கடைக்கு வந்தாங்கன்னா கூப்பிடுங்க. சரி அத்தா, நான் கூப்பிடுறேன். பார்த்துக்கங்க, ஒலை வைக்கிறாளாமா. என் வீட்டில் அங்கே ஒலை வச்சா இங்கே வந்து ஒலை வைக்கிறா. சரி, வாக்கேட்டோம். அம்மா, அங்க ஆடெல்லாம் மேய்க்காம கிடக்கும், நீ பாட்டுக்கு உக்காந்துட்ட. ஏண்டா, உன் பொண்டாட்டி வீட்டில் வந்து நான்லாம் உட்காரக்கூடாதா? அம்மா, யாரும் உன்னை உட்காரக்கூடாது வைக்க கூடாதுன்னு சொன்னது? இல்லை, இப்போ எதுக்கு நீ ஊருக்கு கிளப்பலான்னு பார்க்குற? யாரும் உன்னை ஊருக்கு கிளப்பலான்னு பார்த்தா, அங்க வாயிலாவது ஜீவன் நீ இல்லைன்னா கத்திக்கிட்டு கிடக்குங்க. அதான் சரி ஊருக்கு கிளம்புவோமான்னு பார்த்தேன். கிளம்புவோம். ஏண்டா, உன் பொண்டாட்டிக்கு புழுக்க வேலை எதுவும் பார்க்கலையாடா? என்னம்மா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லை, உன் பொண்டாட்டி நம்ம வீட்டில் இருந்தா வேலையே செய்ய தெரியாதுன்றா. ஏன், ஒரு பாத்திரம் கழுவ தெரியாது, சோறு குழம்பு பொங்க தெரியாது, எந்த வேலையும் தெரியாதுன்றா. ஆனால் இங்கே வந்த சோறாக்குறா, குழம்பு வைக்கிறா, வாசல் கூட்டுறா, வாசல் தெளிக்கிறா, கோலம் போடுறா, கடை வேலை பார்க்குறா, தண்ணி எடுக்கிறா. அப்பப்பா, இம்புட்டு வேலை பார்க்குறான்றதும் இம்புட்டு வேலை உன் பொண்டாட்டிக்கு தெரியுன்றதும் இங்கே வந்து இருந்து பார்த்தா தான்டா தெரியுது. அப்ப இத்தனை நாளா நடிச்சுக்கிட்டு திரியிறாவ. அம்மா, அவங்க அம்மாவே பையன் போன சோகத்துல படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. இதுல அவ இந்த வேலையெல்லாம் பாக்கலன்னா எப்படிமா? அதைத்தாண்டா சொல்றேன். பெத்த ஆத்தா படுத்த படுக்கையா இருக்கான்னு இவ செய்கிறா வைக்கிறா. சரி, அங்க மாமியா இருக்காரு, வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, காட்டுலயும் வேலை பார்த்துக்கிட்டு, ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு இப்படி அலைஞ்சு திரியிறாளே, அவளுக்கு ஒரு நாளைக்கு சோறு பொங்கி இருக்காளா? இல்லை வேலைக்கு போயிட்டு வரவளுக்கு ஒரு காப்பி தண்ணி தான் வச்சு கொடுக்குறாளா? ஒன்றும் கிடையாது. நல்லா நடிக்கிறீங்கடா எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. சரி, விடு விடு விடு, இப்ப எதுக்கு அதை பேசிக்கிட்டு இருக்க? சரி, வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏன்டா என்னை கிளப்புறதுலே இருக்க? நானும் எங்கேயும் வரல, நான் இங்கே இருந்துட்டு தான் வருவேன். உனக்கு வேணும்னா நீ போய் எங்கள் ஆடு மாடை போய் மேய்ப்போ. ஏம்மா, பிள்ளைங்கன்னு சொன்ன? ஆமாண்டா, பிள்ளைங்க தாண்டா அது எனக்கு. ஒன்றும் இல்லைனாலும் ஒன்று குட்டியாக போட்டு என் வயிற்ற நிறச்சி விடுங்க. ஆனால் நீ இருக்கிற பாரு, பொண்டாட்டிக்கு புழுக்க வேலை பார்த்துக்கிட்டே என் மனசை நிறைக்கிறடா. அதான் இருந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு போவோம்னு பார்த்தேன். என்னம்மா மாமியார் மாதிரி பேசுற? அப்புறம் மாமியார் மாதிரி தானே பேசணும். என் மருமகளுக்கு என்னென்ன வேலை தெரியும்னு இங்கேயே பார்த்து வச்சுக்கிட்டா தானே அங்கே போய் செய்ய வைக்க முடியும். அத்தாடி, இது என்னடா புது வில்லங்கமா இருக்கு? நம்ம தான் அவளை பத்தி ஏதாவது ஒன்று பேசணும்னா இது நமக்கு சப்போர்ட் பண்ணாது, மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வரும். இன்னைக்கு என்ன இது இப்படி பேசுது? ஐயோ, இது எங்கிட்டு போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. சொந்த வீட்லயே பயந்து வாழ்ற நிலைமையா இருக்கு. என்னதான் கொடுமையும். சி, காண்டாமிருங்க மாதிரி 2 பேத்த நிறுத்தி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவனுங்களை பக்கத்துல இருந்து பகல்ல பார்க்கவே பயமா இருக்கு. ராத்திரி நேரத்துல பார்த்தா ஐயோ உயிரே போயிரும் போல இருக்கு. வடிவுக்கு ஃபோன் பண்ணணும். ஹலோ, என்ன போன் பேசுற சத்தம் கேக்குது? ஹலோ, கேக்குதா இல்லையா? என்னடா இது? கேக்குதா இல்லையா? எனக்கு கேக்குது, உங்களுக்கு கேக்குதா இல்லையா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். வடிவு? வடிவு இல்ல, சொடக்கு பேசுறேன். சொடக்கா? யாரு நீ? உள்ள இருந்தா எப்படி தெரியும்? வெளியே வாங்க, நல்லா தெரியும். ஐயோ, என்ன அண்ணியாரே, உள்ளுக்குள்ள என்ன போனா? யாருக்கிட்ட? நான் யார்கிட்ட பேசினா என்ன? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு காவலுக்கு விட்டு போயிருக்காங்கல்ல, உங்களுக்கு ஏதோ ஆயிருச்சுன்னா அப்புறம் யார் அண்ணனுக்கு பதில் சொல்றது? ஏய், அதுக்குன்னு இங்க வந்து நிப்பியா? என்ன பண்றது? பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நின்னா தானே நீங்க எங்கிட்டு வரீங்கன்னு காவு காக்க முடியும். இப்ப இங்க உட்காந்தனாலதான் நீங்க கக்கூஸ்குள்ள உட்காந்து போன் பேசுறதே தெரிஞ்சுது. இல்லைன்னா இது தெரிஞ்சிருக்குமா? ஐயோ ஆண்டவா, என்னை எப்படி சோதிக்கிற? வெளியே தான் டவர் கிடைக்கும், உள்ளுக்குள்ள எப்படி டவர் கிடைக்கும்? இங்கே நின்று பேசுங்க. ஒரு ஆணியம் புடுங்க வேணாம், நவரு. ஆணிய புடுங்க வேணாமா? எங்க அண்ணனை மட்டும் கல்யாணம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பல்லே புடுங்க வேணாம், அவரே ஒவ்வொன்றும் தட்டி எடுத்துருவாரு.
யாரு இது நம்ம வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிறது? யாருங்க நீங்க? எங்க வீட்டு வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆ, உள்ள போய் கேளுங்க, நான் யாருன்னு தெரியும். என்ன நடக்குது இந்த வீட்டுல? ராசமா, யாரவன்? வெளியே ஒருத்தன் பாக்கிறதுக்கு புள்ள பிடிக்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். யாருன்னு கேட்டா உள்ள போய் கேளுங்கன்றான். யாரவன்? ம், ம். என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்கவ? யார் இது? என்ன சொந்தக்காரனா? சொந்தக்காரன் இல்ல, கடன்காரன். கடன்காரனா? யார்கிட்ட கடன் வாங்கி தொலைஞ்ச? 7,5 லட்ச ரூபாய் கை நீட்டி வாங்கணும்ல, அவன் வீட்டுக்கு காவல் போட்டிருக்கான். யாரு எங்க போறாங்க எங்க வாராங்கன்னு காவு காக்கிறதுக்கு. ஏம்மா, என்னால வீட்லயே இருக்க முடியாதுமா. என்னடியாச்சு? என்ன ஆகணும்? கக்கூஸ்ல போயிட்டு போன் பேசலான்னு பார்த்தா அவன் வந்து நின்னுகிட்டு இருக்காமா. ஏய், என்னடி சொல்ற? இங்க பாரு, இந்த வீட்டுல இருந்தேன்னு வையி எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. என்ன நடக்குது? என்ன ஒண்ணு சொல்லுங்க தெளிவா. ஒண்ணும் சொல்லாம நீங்க பாட்டுக்கு. உன் பிள்ளை ஓடி போனால, அதான் வீட்டுக்கு நம்மளும் எங்கிட்ட ஓடி போயிடக்கூடாதுன்னு அந்த தினேஷ் வீட்டுக்கு காவல் போட்டிருக்கான். கக்கூஸ்ல கூட நிம்மதியா போய் உட்காந்து பிள்ளையால நிக்க முடியலையாமா. அங்க ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு நிறுத்தி வச்சிருக்கான். அவன் என்ன பைத்தியக்காரனா? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? உன் பிள்ளை ஒன்ன மாதிரி நம்மளும் ஓடிடுவோன்னு தான். என்னடா இது? என்ன இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன்? இது ஒண்ணும் சரியில்லை. முதல்ல அவனுக்கு போன போடு. அவனுக்கு போன போட்டோன்னு வையி, வெளியே நிக்கிறானுங்க, நம்மள போட்டுருவானுங்க. என்ன ராசமா இப்படி பேசுற? இங்க பாரியா, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அந்த சிரிக்கி இங்க வந்தாகணும். அவன் மட்டும் வரலன்னு வையி, என்ன நடக்கும்னு தெரியாது. நானே எல்லா பக்கமும் தேடிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே கிடைக்கல. என்ன என்னதான் பண்ண சொல்ற? ஆமா, அவ கிடைக்க மாட்டா. அவ எப்படி கிடைப்பா? இங்க பாரு, எனக்கு என்னமோ அந்த கிழவி இத்தனை நாளா இங்க இருந்தா, இப்ப அந்த கிழவி இந்த பக்கமே ஆளை காணா. ஒருவேளை அந்த கிழவி வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போனா அவ இருக்கிற இடம் தெரியுமோ என்னவோ. என்ன பேசிக்கிட்டு இருக்க? தெரிஞ்சா சொல்ல மாட்டாங்களா? யோ, அந்த கிழவிய நீ தான் நல்லவளா மெச்சுக்கணும். ஓஹோ, உன் பொண்டாட்டி பாசம் அப்படியே மாமியார் மேல இருக்குதோ? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்க குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்றியே, அதான் கேட்டேன். எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் சொல்லாம கொள்ளாம அந்த கிழவிய பார்க்க போவோம். அவ வீட்டுலதான் இருப்பா, அங்க போய் பாத்துருவோம், கையும் களமா புடிச்சிருவோம். என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்கே இல்லைன்னு அங்க எப்படி இருப்பாங்க? யோ, முதல்ல சொல்றதை கேட்டு தொலையா. பாரு, நீ வெளியும் போனா எங்கேயும் போனா வீட்டு மொத்தத்தையும் பூட்டு, இந்த ஜன்னல கூட விடாத, எல்லாத்தையும் சாத்தி விட்டு நீ பாட்டுக்கு உள்ளேயே இரு. எங்கிட்டும் போய் தொலைஞ்சிடாத, நாங்க போயிட்டு வந்துடுறோம். இவனுங்கள்ட்ட என்னை விட்டுட்டு போறியா? அவளை பிடிச்சிட்டு வர வேணாமடி, கொஞ்ச நேரம் அது புரிஞ்சுக்க. இங்க பாருங்க, எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? ஏன்பா, பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்ல, எங்க இருக்கா ஏதுன்னு தேடியாவது பார்க்கணும்ல. எதுவும் பண்ணாம வீட்டுக்குள்ளே உட்காந்து இருந்தா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் திமிர் பேச்சு எங்க கிட்ட பேசாதீங்க. அண்ணன் சொல்லியிருக்காரு உங்களை எங்கேயும் விடக்கூடாதுன்னு. யோ, வீட்டுக்குள்ளே இருந்தா எப்படியா பொண்ணை கூட்டிகிட்டு வர முடியும்? போய் அங்கங்கே அலைஞ்சு தெரிஞ்சா தானே கூட்டிகிட்டு வர முடியும். என்ன பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்கார மாதிரி? அப்ப சரி, நானும் உங்க கூட வரேன். யோ, என்ன ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய வீட்டுக்குள்ள விட்டுட்டு தானே போறேன். அப்படி இருக்கும்போது அப்படியா நாங்க ஓடி போயிட போறோம்? யோ, என் பொண்ணு உள்ளதாயா இருக்கா, நாங்க தான் வெளியே இருக்கோம், போதுமா? நாங்க பாப்போம். அப்படி எது நீங்க எங்களுக்கு டிமிக்கி கொடுக்கற மாதிரி தெரிஞ்சதுன்னா நாங்க கவலையெல்லாம் பட மாட்டோம். பொண்ணு அப்படியே இப்பயே தூக்கிட்டு போய் எங்க அண்ணன் வீட்டுல விட்டுருவோம். ஏங்க, சீக்கிரம் வண்டி எடுங்க. பொண்ணு உள்ளதான் இருக்கான்னு ஒரு எட்டு பாத்துக்குவோம். இல்லைன்னா நமக்கு காது குத்திடுவாங்க. அப்புறம் அண்ணன் நமக்கு சங்கு ஊதிடுவாரு. அவ்வளோதானேங்கக்கா, பொறுத்தே கொடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நடக்கட்டும் நடக்கட்டும். பாயா, வந்து உட்கார், சாப்பிடுவேன். ஒடியா ஒடியா. அம்மாயி, என்ன அம்மாயி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையா? உங்க அக்கா என்ன பண்றா ஏது பண்றான்னு இன்ன வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அவ எப்படி இருக்கான்னு கூட தெரியல. வீட்டை விட்டு போய் அவ என்ன ஆனான்னு கூட புரியாம இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி நீங்க கறியாக்கி வச்சுட்டு உட்காந்து சாப்பிடுன்றீங்க. எப்படி அம்மாயி உங்களால முடியுது? அடே, என்னடா நான் உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. முதல்ல உட்காரு வா. அம்மாயி, என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. என்னதான் நடக்குது? டேய், நம்ம ராணி இருக்க இடம் நமக்கு தெரியுதா இல்லையோடா? அவ நான் நல்லாதான் இருக்கேன்னு போன் போட்டு என்கிட்ட பேசிட்டாயா. என்ன சொல்றீங்க? அக்கா எங்கதான் இருக்கா? நல்லா இருக்காளாமா, அந்த தம்பியோட தான் போயிருக்காளாமா. கல்யாணமும் ஆயிருச்சான். எதுக்கு அக்கா நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம போனுச்சாமா? நம்ம என்னதான் பண்ணோமாமா? இங்காரியா தங்கம், அழாதையா அழாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னதான் பாவம் பண்ணேன்? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல, ஒன்றும் இல்லாம போனுச்சு. தம்பி, அங்க அவளுக்கு நடந்த கொடுமை அப்படிடா, அதனாலதான் அவ அப்படி போயிருக்கிறா. கொடுமையா? என்ன சொல்றீங்க? அங்க வந்து பார்த்தாங்கல்ல அந்த மாப்பிள்ளை, அவன் வயசான ஆளாமா. அதுவும் இல்லாம அவளை 7,5 லட்சத்துக்கு சித்திக்காரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு காசு வாங்கிட்டாளாமா.
அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் இவளை கேவலமாக பேசியிருக்கா. அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பங்காரன் கூட அதை பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு குத்துக்கல்லாட்டம் அமைதியாக தான் இருந்திருக்கான். இந்த குடும்பத்துக்காகவா நான் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டேன். இனிமேல் இவங்களுக்காக நான் எங்கேயும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லித்தான் அவள் ஊரை விட்டே போகலான் இருந்திருக்கா. இங்கே தான் வரலான்னு நினச்சிருக்கா. நம்மளே இங்கே கடன்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம். இங்கே வந்தால் அவளும் கஷ்டப்படுவான்னு தான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு இருந்தாலாம். அப்போ அந்த அழகு தம்பி தான் வந்து நீயே எப்படி இருக்கிற, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவளுக்காக வந்திருக்காரு. அந்த தம்பி நல்லா வச்சிருக்கா. அப்படியாம்மா நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நீங்களும் தம்பியும் நல்லா இருங்கன்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் போட்டு பேசினாயா. எனக்கே இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் ஆறுதலாகவும் இருக்குது. அக்கா ஃபோன் பண்ணி பேசுனுச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானும் ஒரு வார்த்தை பேசியிருப்பேன்ல. சரி ஃபோனை எடுத்து ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? இல்லையா, அவகிட்ட ஃபோனெல்லாம் இல்லை. அவள் வேற ஒருத்தவங்க நம்பர்லேருந்து தான் ஃபோன் பண்ணி பேசுனா. இங்கே பாருங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு போகாதீங்க, வண்டி சத்தம் கேட்டுரும், இங்கேயே நிறுத்துங்க. சரி சரி. அப்படியே பூனை மாதிரி போயிடுவோம், வாங்க. இப்பதான் நிம்மதியே இருக்கு. எனக்குமே இப்போதாயா போன உசிரே திரும்ப வந்துச்சு. அவள் அங்கேருந்து கஷ்டப்படுறதுக்கு எங்கிட்டும் கண்காணாத இடத்துல நல்லா இருக்கட்டும். அவளே வாரேன்னு சொல்லியிருக்கா, வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்போ போனதுலேருந்து ஒழுங்கா சோறு குழம்பு பொங்கலை ஒன்றுமே பண்ணலை, எனக்கு இருப்பு கொள்ளலை. அதான் உன்னையே பார்க்காம விட்டுட்டேன். அதான் உனக்கோசரம் 1 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சேன். சாப்பிடியா? சாப்பிடு. பாத்தீங்களாங்க, அவளை காணலன்னு நம்ம பச்சை தண்ணி கூட பல்லுல படாம கிடக்கும். இங்க கறிச்சோறு நடக்கிறத பாத்தீங்களா? என்ன கறி விருந்தெல்லாம் ரொம்ப தடபுடலாம் நடக்குது போல இருக்கு. அலையா விருந்தாளியா நாங்க வேற வந்துட்டோம், எங்களுக்கு ஒருவா சோறு போடுறது. ஐயோ, இவங்க எப்ப வந்தாங்க ஏதுன்னு தெரியலையே. பாத்தீங்களா, ஏதோ இந்த குடும்பத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு தங்கு தங்கு தங்குன்னு ஆடுனீங்களே, இதுக்கு சுயரூபம் தெரியுதா? நம்ம தான் பிள்ளைய பறி கொடுத்துட்டோமேனு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்குறான். ஆனா இதுக நல்லா விருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா இருக்குதுங்களே. ஒருவேளை பொண்ணு இருக்க இடம் தெரிஞ்சிருச்சோ? என்ன நடக்குதுங்க? அவளுக்கு ஆணலன்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம நாயா பேய ரோடே தெருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க நல்லா தின்னு கொளுத்து போய் தான் இருக்கீங்க போல இருக்கு. என்னங்க மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? பையன் நான் இத்தனை நாளாக ஒன்றும் நல்லா சமைச்சு கொடுக்கல. அதான் சரி இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவன் 1 ரூபா சாப்பிடணும்னு கறி எடுத்து ஆக்கி வச்சேன். அப்போ தான் சாப்பிடுவான்னு. இப்போ போய் இப்படி பேசுறீங்க? அது எப்படி? என் பேத்தி என் புள்ள மாதிரி, என் பிள்ளையோட சாயலும் அப்படி இப்படி. நீங்கள் அப்படி இருக்கும்போது தொண்டைக்குழியில் சோறா தண்ணி கூட இறங்காது, இங்கே என்ன கறி விருந்தே இறங்குது? அதுக்குன்னு அவள் போயிட்டான்றதுக்கோசரம் சாப்பிடாம இருக்க முடியுமா? அதானே கேட்குறேன். உன்னால சாப்பிடாம இருக்க முடியாது, அப்புறம் எதுக்கு அங்கே வந்து நடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச? வாசல்ல படுத்துக்கிட்டு என் பிள்ளைய கொண்டுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, ஆச்சா போச்சானே. இப்போ என்ன? என்னவா என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு வந்தேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினீங்க, பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுனீங்க. இப்போ இங்கே வந்து உன் நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையே வெளியே போ. உன் பேச்சில் ஒரு திமிரு தெரியுதே. அப்புறம் நீங்கள் மட்டும் ஆக்கி திம்பிங்க, நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது வைக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் மட்டும் எதுவும் பேசக்கூடாதா? உன் வீட்டுக்கு வந்து நீ பேசுனா வச்ச, இது ஏன் வீடு, இங்கே நான் அப்படி தான் பேசுவேன். ஒழுங்க மரியாதையே வெளியே போங்க. ஏங்க இதுலேருந்தே தெரியல இந்த கிழவிக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்குது, அது நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு தெரியுதுன்னு. போலீஸுக்கு போன போடுங்க, வந்து தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு லாடம் கட்டினாங்கன்னா உண்மை தன்னை போல வரும். ஐயோ போலீஸா? ஏம்மா நீ போலீஸுக்கு வா, இல்லை எங்கே வேணாலும் போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை நீங்களே காப்பாத்திக்கங்க. இல்ல அப்புறம் அம்புட்டு தான் சொல்லிட்டேன். அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு தகவல் தெரியாம நான் பைத்தியம் முடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இல்லைன்னா அம்புட்டு தான். பின்னாடி பின்விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். இங்கே பாருங்க, என் பேத்தியே உங்கள் வீட்டு விட்டு போயிட்டா, இனிமேல் உங்களுக்கும் எனக்கு என்ன ஒட்டு இருக்கு, வரவு இருக்குது? இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையே கிளம்புங்க. ஏற்கனவே இப்படித்தான் ஒருத்தனை உள்ளே வச்சு லாடம் கட்டினாங்க, மறுபடியும் உனக்கு லாடம் கட்டணுமா? அடி ஒன்றும் மரண அடியாக இருக்கும். ஒரு அடி வாங்கினா கூட படுத்தா எந்திரிக்க முடியாது, சுருண்டு விழுந்துடுவேன். உனக்கு தேவையில்லாத வேலை சொல்லிடு. இந்த வயசான காலத்தில் நீ ரொம்ப அவதிப்படாத. இங்கே பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஏது வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து 2 பேரும் வெளியே போங்க. என்ன அம்மாயி, என்ன இவங்க திடீர்னு வந்து நிற்கிறாங்க? ஐயா நீ எதுக்கு பயப்படுற?
என்னைக்கும் ஒரு பிரச்சனைனா போல மாதிரி ஒதுங்கி நிற்கக்கூடாது. திமிரா தைரியமாக பேசணும். புள்ள பத்திரமா இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுல, இனி எதுக்கு பயப்படணும்? இவளுகெல்லாம் யாரு நமக்கு? நம்ம புள்ள அங்கே இருக்கான்னு தான் நான் பயந்துக்கிட்டு வாய மூடிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் பிள்ளையே அங்கிட்டு போயிட்டா, இனி இவளுகளுக்கெல்லாம் பயந்து அப்படிலாம் பயப்படணுன்ற அவசியம். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நெஞ்சில் தைரியத்தோடு இருக்கணும். கோழையா இருந்தான்னு வை, இவங்கள மாதிரி ஆளுங்க கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்னங்க, எங்கள் அத்தை பாவம், அவங்க மனசுல எல்லாம் அப்படி கள்ளங்கப்பட இருக்காதுன்னு வாய்க்கிலேயே வக்கனையாக பேசிட்டு இருந்தீங்களே, இங்கே எப்படி பேசுது பார்த்தீங்களா? இதுதான் இவளோட உண்மையான குணம், புரியுதா? அதானே அங்க வந்திருக்கும் போது மாப்பிள்ளன்றதுக்கு மறுவார்த்தை பேசாது, இன்னைக்கு இவ்வளவு திமிரா பேசுது பத்தியா? வீட்டை விட்டு வெளியே போங்கலாம். இங்கே பாருங்க, இவங்களுக்கு ஏதோ செய்தி தெரிஞ்சிருக்கு, அதனால தான் கறியாக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும், நம்ம புள்ள வாழ்க்கையே போகிற நிலமையில இருக்குது. இவளுக்கு இங்கே சந்தோஷமாக இருப்பாளுங்க. முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க. முதல்ல இவளை உள்ளே தூக்கிட்டு போய் லாடம் கட்டினா அண்ண போல ஒரு வார்த்தை. ஏறு, வயசான ஆளு அடிச்சு கிடிச்சு ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? யோ, இங்கே பாரு, எனக்கு என் புள்ள மட்டும்தான் முக்கியம். என் புள்ள மட்டும்தான் முக்கியம், புரியுதா? அவள் வாழ்க்கைக்கு முன்னாடி வேற எதுவும் எனக்கு பெருசு கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக ஃபோன் போடு. ஃபோன் போட்டு உள்ள கூட்டிகிட்டு போய் லாடம் கட்டணும். நீ ஃபோன் போட உனக்கு வலிக்குதுன்னா சொல்லு, நான் ஃபோன் பண்ணுறேன்.